அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவ பிறப்பின் நன்னாளில் உங்களை சந்தித்து உங்களோடு பேசுவது பெரிய பாக்கியமாக கருதுகின்றேன். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கின்றார். இந்த அற்புதமான காலைவெளியிலே ஆண்டவரிடத்திலே ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். சங்கீதம் 32:10 உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறவராக இருக்கின்றார். அவரிடத்திலே ஒரு நாளும் நாம் ஆலோசனை கேட்க அவசியமா இருக்கிறது. சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆண்டுடைய ஆலோசனை நித்திய காலமாக இருக்கும். அது நித்திய காலமாக இருக்கிற ஆண்டவரிடத்திலே நாம் ஆலோசனை கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏசாயா 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆண்டவரிடத்திலே ஒவ்வொரு மனிதனும் ஆலோசனை கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த காலவெளியிலே அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேளுங்கள், உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் ஜாதிகளின் ஆலோசனை அவமாக்குகிறார். ஜாதிகள் துன்மார்க்க ஆலோசனை கவிழ்த்து போடுகின்றார். நம்முடைய ஆலோசனை ஒரு நாளும் நிற்காது. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் அவனுடைய சீசர்கள் மீன் பிடிக்க போனார்கள். விடியற்காலம் வரைக்கும் ஒரு மீனும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. விடியற்காலத்தில் இயேசு நின்றார். பிள்ளைகளே, படகுக்கு வலபுறமாய் போடுங்கள், உங்கள் அகப்படும் என்று ஆலோசனை சொன்னார். அந்த ஆலோசனை கேட்டு வடபுறமாய் போட்டார்கள். இழுக்க முடியாத அளவுக்கு மீன்கள் பிடித்தார்கள். ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அவர் ஆலோசனை கர்த்தர். அவருடைய ஆலோசனை என்றைக்கும் நிற்கும். ஒரு ஆலோசனை ஆச்சரியமானவர். முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்யுங்கள். நான் இதை செய்யலாம் என்று யோசிக்கிறேன். செய்யலாம் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். கடவுள் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் வரக்கூடிய புது வருஷத்திலே உங்களுக்கு ஆலோசனை சொல்லி ஆச்சரியமாய் உங்களை நடத்தி கொண்டு போவார். ஒரு சிறு ஜெபம் செய்யட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனை கொடும், சொப்பனத்தில் கொடும், தரிசனத்தில் கொடும், அன்று உள்ளத்தில் பேசும். அந்த ஆலோசனைப்படி நடக்கட்டும். ஒரு அற்புதத்தை செய்தவர்களை கட்டாயம் ஆசீர்வதியும். கட்டாயம் ஒரு கண்களில் வடிகிற கண்ணீரை துடைத்து அவர்களை ஆசீர்வாதமாய் வையும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.